புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். வில்லியனூரில் இருக்க திரு காமேஸ்வரர் தெய்வத்திற்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். मैं यहाँ महाकवि भारतीयार और महर्षि अरविंद दोनों को भी प्रणाम करना चाहता हूँ. தேசிய கவிஞர் பாரதியார் அவர்களுக்கும் மகரிஷி அரவிந்தர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். भाइयों बहनों, 9 अप्रैल को 3 दिन के बाद पुदुचेरी में चुनाव होने वाला है. நண்பர்களே, 9ஆம் தேதி இன்னும் வெறும் 3 நாள்ல தேர்தல் நடைபெற இருக்கு. आप लोगों ने यहाँ पर दूसरी बार नरेंद्र मोदी जी के नेतृत्व में एनडीए की सरकार बनानी है. நீங்க இரண்டாவது முறையாக நம்ம மதிப்புக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியை மீண்டும் இந்த புதுச்சேரியில் அமைக்க வேண்டும். भाइयों बहनों, एनडीए के सभी साथी दल मिलकर 2/3 बहुमत से, प्रचंड बहुमत से आप सरकार बनाइए. हम पूर्ण विकसित पुदुचेरी बनाने का वादा करते हैं. அன்பர்களே, நீங்க எல்லாரும் என்டிஏ கூட்டணி அரசை மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற செய்யுங்கள். நம் புதுச்சேரியை ஒரு உயர்ந்த இடத்திற்கு, உன்னதமான இடத்திற்கு எடுத்து செல்வோம் என்ற உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். हमारी पहली टर्म तो कांग्रेस ने नारायण सामी ने करे हुए गड्ढे को भरने में गई है. अब गड्ढा भर चुका है. इस गड्ढे पर प्रचंड इमारत, बहुमंजिली इमारत विकास की खड़ी करने का काम नरेंद्र मोदी जी ने करना है. புதுச்சேரியில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த காங்கிரசின் நாராயணசாமி அரசு புதுச்சேரியை மிகவும் பின்தங்கிய மாநிலமாக, மிகவும் பிற்போக்குள்ள இடமாக அமைத்திருந்தது. அதையெல்லாம் சரி பண்றதுக்கே 5 ஆண்டு காலம் புதுச்சேரியில நம்ம ஆட்சிக்கு நேரம் சரியா இருந்தது. இப்ப நம்ம வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்றால் நீங்கள் நம் என்டிஏ கூட்டணிக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சிக்கான உறுதியை இந்த தேர்தலில் பெரும்பான்மையாக வெற்றி பெற செய்ய வேண்டும். भाइयों बहनों, 5 साल पहले जब एनडीए यहां पर जीता, खड़गे जी ने कहा था एक छोटा राज्य है, जीत गए, इसमें क्या हुआ. खड़गे साहब, सीट 3 हो या 300 हो, 30 हो या 300 हो, राज्य राज्य होता है. और हमारे लिए पुदुचेरी कोई बड़े से बड़े राज्य से कम नहीं है. ये भी भारत का हिस्सा है, भारत का हिस्सा है. அன்பர்களே, கடந்த முறை நம்ம புதுச்சேரியில என்டிஏ அரசு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது காங்கிரசின் தலைவராக இருக்கும் கார்கே சொல்றாரு, அது என்ன இந்தியாவில் இருக்க ஒரு இத்துணூண்டு இடம், அங்க போய் நீங்க ஜெயிச்சத பெருமையா பேசுறீங்களேன்னு புதுச்சேரி மாநிலத்தை எள்ளி நகையாடினார். நான் சொல்கிறேன், 300 இடமாக இருந்தால் என்ன, 30 இடமாக இருந்தால் என்ன, புதுச்சேரி இந்தியாவின் ஒரு அங்கம், எங்க இதயத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான பகுதி. புதுச்சேரியின் வெற்றி இந்த பாரதத்தின் வெற்றிக்கு மிக 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 அவசியமானது. भाइयों बहनों, मन्नादी पेट से हमारे नमः शिवाय जी हमारे प्रत्याशी है. மண்ணாடிப்பேட்டையிலே நமது என்டிஏ வேட்பாளர் மதிப்புக்குரிய திரு நமச்சிவாயம் அவர்கள். ये पुदुचेरी में जो 5 साल में विकास हुआ है, मोदी जी की सरकार ने जो हजारों करोड़ रुपया भेजा है, उसमें नमः शिवाय का बहुत बड़ा रोल है, बहुत बड़ा रोल है. கடந்த 5 ஆண்டுகால புதுச்சேரி வளர்ச்சியில நம்ம மதிப்புக்குரிய நமச்சிவாயம் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு அனுப்பினார் என்றால் அதன் பின்னணியில் திரு நமச்சிவாயம் அவர்களின் உழைப்பு இருந்தது. भाइयों बहनों, मैं 7 बार चुनाव जीत चुका हूं, मगर मेरे में हिम्मत नहीं है जॉब फेयर करने की,
मगर हमारे नमः शिवाय जी ने जॉब फेयर कर कर पूरी पुदुचेरी में अनेक लोगों को नौकरी देने का काम किया है। நானும் எத்தனையோ